ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து கெண்டை மீன் குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சின்ன உள்ளி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன உள்ளி சேர்த்து அதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதையும் நம்ம அதில் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்ல பேஸ்ட்டாக அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நான் அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதோட சாறை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து இப்போ எல்லாம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காவும் அது கூட சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் சேர்த்த கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ முருங்கைக்காவை போட்டு அதுக்கப்புறமா மாங்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் மாங்காவும் கொஞ்சம் வேகிறது விட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி மீன் போட்டோன்னா மீன் நல்லா வெந்து சாஃப்டாகி அது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம குளத்து மீன் கழுவும் போது எப்போதுமே கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு தாங்க கழுவணும். அப்போ தான் அதோட ஸ்மெல்லு நம்ம அந்த மீனில் வராது. அது மாதிரி நம்ம மீன் கழுவும் போது அந்த மீனுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலர் ஸ்கின் மாதிரி இருக்குங்க, அதையுமே கம்ப்ளீட்டாக நல்லா கழுவிட்டோம்னா மீன் குழம்புமே நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போது குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம மீனையும் இது கூட சேர்க்க வேண்டியதாங்க. இதுக்கு இடையில் உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்புல உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீனும் போட்டுக்கலாம். மீன் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வேகினதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.